சார் வணக்கம் சார். நான் என் பேர் சக்திவேலேருந்து நான் செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து வரேன் சார். நான் கீழம்பாக்கம் சொல்லி டிக்கெட் எடுத்துட்டு வந்துருக்கிறோம். வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் மெயின் பஸ் ஸ்டாண்டு சொல்லி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. கோயம்பேட்டுக்கு அடுத்தல இதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வரும்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே வரல, ஆப்போசிட்டில் தாண்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீட்லேருந்து ஃப்ரெண்டில் போய் நான் கண்டக்டர் சொல்கிறேன் சார் நான் இறங்கணும் சார்ங்கிறேன். அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டை தாண்டி இறக்கி விட்றாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு சிக்னலும் இல்லை. மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக ரோடை கிராஸ் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. வண்டி அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அது ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும். இது வந்து பொங்கலுக்கு அப்புறம் இதை நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தா, இந்த பஸ் ஸ்டாண்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தா இன்னும் மக்கள் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தியிருப்பாங்க. என்னன்னா மக்கள் வந்துட்டு போய் பழக்கப்படுத்தியிருப்பாங்க. இது மக்கள் இன்னும் பழக்கப்படுத்தல. நம்ம கண்டக்டர் டிரைவர்கிட்ட எந்த பஸ் எங்க நிற்குன்னு கேட்டாங்களே, அவங்களே என்ன ரீசன் சொல்றாங்க, இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாறாங்க, எங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்கிறோம். இதே ஒரு கண்டக்டர்கிட்ட இதுவரை 4 பேர் கேட்டிருப்பாங்க. நான் ஒரு 5ஆவது வாட்டி கேட்கும்போது அவங்களுக்கே இரிட்டேட் ஆகும். இது இயற்கை. அவங்க இரிட்டேட் ஆகினதால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இதே ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கிற, அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணி ஒருத்தங்களை போட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்களே வந்து எரிச்சல் ஆகி பண்ண முடியாது, அங்கே போய் பாருப்பா, இங்கே போய் பாருங்கப்பா. நானே பார்த்தேன். என்னையே அதே மாதிரி தான் சொன்னாரு. இன்னும் 4-5 பசங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட அதே மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவரோட ரோலே அதான் பாக்கெட்ல பின் பண்ணிருக்காரு. அந்த ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருக்க, அதுவே அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. கவர்மெண்ட் அவசர கதியில பொங்கலுக்கு முன்னாடி பண்ணணும் சொல்லி பண்ணிருக்காங்க. பொங்கல் முடிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்காது. மக்களும் ஒரு 4 வாட்டி வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கும் பழக்கப்பட்டிருக்கும். இதே இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்கன்னா, இப்ப நாகர்கோவில் பஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நாகர்கோவில் பஸ்ஸா தான் நிற்கும். மதுரை பஸ் பாத்தீங்கன்னா மதுரையா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், என்னென்ன பஸ் உண்டா நாகர்கோவில், மதுரை, எல்லா பஸ்ஸும் ஒரே இடத்துல இருக்கு. இதே இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு ரோனா நாகர்கோவில் மட்டும் தான் நிற்கும். மதுரைனா மதுரை மட்டும் தான் நிற்கும். இது எல்லா பஸ்ஸும் எல்லா இடத்துலயும் நிற்கும். மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல குமிஞ்சு அவங்களுக்கு எங்க போகணும்னு தெரியல. கண்டக்டர் டிரைவர்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியல. யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே தெரியாம மக்கள் குழம்பிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பயந்து இருக்கேன். பஸ் எங்க வருதுன்னே தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து 2-3 சொல்லிட்டாங்க. அங்கே போய் நின்று ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்புறம் சொல்றாங்க 7-8ங்கிறாங்க. 7க்கு வந்து அப்புறம் இங்க இருந்து 4:30 மணில இருந்து வெயிட் பண்ணுவோம். இன்னும் பஸ் வரல. பொங்கல் முடிஞ்ச அப்புறம் கவர்மெண்ட் பண்ணிருக்கலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. ஏன் அப்படி பயந்து கவர்மெண்ட் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. 4 மாசம் இருக்குது. பொங்கல் முடிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர் தான், மக்களுக்கு நல்ல பேரா இருந்திருக்கும். இங்க இதுல எஸ்டர்ன்ஷியா கிட்ட இருந்து வரேன், பொத்தேரியில இருந்து. இங்க வந்துட்டோம். பட் ரோடு கிராஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. பயங்கர டிராபிக். ரோடு கிராஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் நின்று கிராஸ் பண்றதா இருந்தது. நான் திருச்சி போறேன். திருச்சி பஸ் இருக்கு. பட் அந்த அளவு கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ற மாதிரி எந்த பஸ்ஸஸும் இல்ல. அன்ரிசர்வேஷன் தான். கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. ஆமா. ஓகே, தேங்க்யூ.